Gabriela. Michałek. Zbysia. Gabrysia. ஹாய், நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோன் பொம்மையை வந்துட்டு மறந்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த செல்ஃபோன் பொம்மையில் நம்ம என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்ஸ் கொடுக்கறது கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்ட் ஆகுது இந்த டான்சிங் கேக்டஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த டான்சிங் கேக்டஸில் இருக்க சயின்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சல்மான். இந்த டான்சிங் கேக்டஸை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னா இந்த பொம்மைக்குள்ளே ஏதாவது ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த டாக்கிங் டாமாக இருக்கட்டும், டான்சிங் கேக்டஸாக இருக்கட்டும், இந்த பொம்மைங்கள்ட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை கிரகிச்சிக்கிட்டு திரும்ப நம்மக்கிட்ட வந்துட்டு சொல்லும். இதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சின்ன பசங்களுடைய ஸ்பீச் தெரப்பி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த பொம்மையை வந்துட்டு எஜுகேஷ்னல் டாய் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் வரும். இந்த டான்சிங் ஆக்டர்ஸ்குள்ளே இங்கே மியூசிக்கை ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது இல்லாமல் இந்த கேக்டஸ்குள்ளே வந்துட்டு 2 இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம் இருக்குது. அண்ட் இந்த மெக்கானிசம் தான் வந்துட்டு நம்ம முதல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 90ஸ்லேருந்து எல்லா விதமான டாய்ஸ்குள்ளேயும் இருக்குது. அது என்ன மெக்கானிசம் அப்படின்றத இந்த டான்சிங் ஆக்டர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதலாவது இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புல்லி அண்ட் பெல்ட் மெக்கானிசம். அண்ட் இந்த மெக்கானிசமை வந்துட்டு நம்ம இந்த மாவு மில்லில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா கிரைண்டர்லாம் கூட பார்த்துருப்போம். எதுக்காக இந்த பொம்மையில் வந்துட்டு புல்லி அண்ட் பெல்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த புல்லி அண்ட் பெல்ட் மெக்கானிசமில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டாயில் யூஸ் பண்ணுற புல்லி அண்ட் பெல்ட் மெக்கானிசம் வந்துட்டு வி ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து 2 புள்ளி இருக்கும். ஒரு புள்ளியை வந்துட்டு மோட்டர் கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த புள்ளியை வந்துட்டு நம்ம டிரைவிங் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு புள்ளி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், அது வந்து ட்ரிவன் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வி பெல்ட் அப்படின்னா இந்த மாதிரி போர்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் வந்துட்டு சுற்றும். இப்போ இதுவே கிராஸ் பெல்ட் புள்ளி அப்படின்னா அது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிரைவிங் புள்ளி வந்து கிளாக் வைஸில் சுற்றிச்சு அப்படின்னா ட்ரிவன் புள்ளி வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு சுற்றும். இந்த ட்ரிவன் புள்ளியை பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு கியர் பாக்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரைவிங் புள்ளியில் இருக்கக்கூடிய கம்மியான ஃபோர்ஸை இந்த ட்ரிவன் புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து அதிகமான டார்க்காக வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ அதன் மூலியமாக இந்த பெரிய வெயிட்டை வந்துட்டு அதால் ஈஸியாக வந்து தூக்கிட்டு சுற்ற முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த கேக்டஸால் வந்துட்டு ஜிக்ஸாக் ஷேப்பில் டான்ஸ் ஆட முடியுது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ மோட்டருடைய ஷாஃப்ட்டில் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குச்சியை வச்சேன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக தான் சுற்றும். இதுவே வளைஞ்ச மாதிரி ஒரு குச்சியை வச்சேன் அப்படின்னா அது வளைஞ்ச மாதிரி தான் சுற்றும். அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிவன் புள்ளி இருக்கக்கூடிய கியர் பாக்ஸில் வளைஞ்ச மாதிரி குச்சியை வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ அது சுற்றுறப்ப வந்து நமக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது கேக்டஸ். இந்த பொம்மையில் இருக்கக்கூடிய அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எப்படினா இந்த பொம்மை மட்டும் நம்ம பேசுகிறதெல்லாம் திரும்ப பேசுது அப்படின்றது. ஸோ அதுக்காக இந்த பொம்மையில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாய்ஸ் அண்ட் ப்ளேபேக் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு மைக் மூலியமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அது வந்து ப்ளேபேக் பண்ணோம். இதுதான் வந்துட்டு வாய்ஸ் அண்ட் ப்ளேபேக். நான் ஒரு டெமோ பண்ணியிருக்கேன், அது என்னன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த வாய்ஸ் அண்ட் ப்ளேபேக் மாடியூல். இது வந்துட்டு ஸ்பீக்கர். இப்போ இந்த ப்ளேபேக் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக் இருக்கும். இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் 1 2 3. இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப அது ப்ளேபேக் ஆகும், நீங்கள் கேட்கலாம் 1 2 3 1 2 3. இவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் அண்ட் ப்ளேபேக் மாடியூலுக்கான கான்செப்ட் தான் நம்ம டான்சிங் கேக்டஸ்குள்ளே சின்ன மாடியூலில் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விளையாட்டு பொம்மைகளை வந்து பார்த்துருப்போம். அந்த எல்லா பொம்மையிலையும் வந்துட்டு நம்ம 6ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பில் படுத்த சயின்ஸ் கான்செப்ட் தான் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மையில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ரொபல் டாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே சேட்டலைட், ஆப் டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய 21st சென்ச்சுரிக்கு தேவையான ஸ்டெம் கோர்சஸ் இருக்குது. அதில் என்ரோல் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்.